மேஷராசி பரணி நட்சத்திரம். இது சுக்கிரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடங்கள் தசா புத்தி இருப்பா நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு உண்டான பலன்களை மட்டும் எடுத்துங்க. சூரிய தசை நடக்குதா, சூரிய தசைக்கு என்ன சொல்கிறேனோ அதை எடுத்துங்க. சந்திர தசைக்கோ, இப்போ செவ்வாய் தசை நடக்குதா, ராகு தசை நடக்குதா, குரு தசை நடக்குதா, அதுக்கு என்ன பலன்கள் சொல்கிறனோ அந்த பலன்களை மட்டும் எடுத்துங்க. வயசை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கனாக்கா குழப்பங்கள் அதிகமாக வரும். 10 வயது வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை. 10 + 6 16 சூரிய தசை. 16 வயதுக்கு மேலே 10 வருடங்கள் சந்திர தசை. என்னோட கணக்குப்படி 16 + ஒரு 10 26. 26 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். இப்போ 16 வயசுக்கு மேலே இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. அதாவது விரய சனியாக இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல அடி எடுத்து வைக்கிறார். மீன ராசியில் குருவோடைய வீட்டில். இது ராசிக்கு 12ஆம் இடம். குரு அப்படிங்கிறது நட்பு கிரகம், உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். அவரோட வீட்டில் சனி பகவான். சனி பகவானுடைய பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல ரிஷபராசியில், அதே ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதே ராசிக்கு 9ஆம் இடத்துல, அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை பதிவாகிறது. இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு ரீதியாக எப்படி இருக்கும், 16 வயசுலேருந்து ஒரு 26 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க. 21 வரைக்கும் அப்பா அம்மாவோட பாதுகாப்பில் இருப்பீங்க. சந்திர தசை ஓடிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு சூரிய தசையும் போகலாம், ஒரு சில பேருக்கு செவ்வாய் தசையும் போகலாம். ஏன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படிங்கிறது ஆகாத கிரகங்கள் சனி பகவானுக்கு. உங்களுக்கு 31 வயசுக்குள்ளே 30 வயசுக்குள்ளே வரக்கூடிய சனி அப்படிங்கிறது முதல் சுற்று சனி. இது கடுமையான பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லலாம். இந்த 16லேருந்து 21 வரைக்கும் இருக்கிறீங்க, படிக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் பெற்றவங்கள தான் நம்பணும், நீங்கள் வெளியே யாரையுமே நம்பக்கூடாது. நீங்கள் படிப்பு ரீதியாக என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்தாலும் சரி, அப்பா அம்மாவோட சம்மதத்தோட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படிப்பு எப்படி படிக்கலாம், அடுத்த படிப்பு என்ன படிக்கலாம், மேல் படிப்பு என்ன படிக்கலாம், இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது நல்லது. 50-60 வயசில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த ராசியில் பரணி நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள போய் கேட்பாருங்க. அவங்க இப்போ இருக்கக்கூடிய நிலை ஒரு நல்ல லெவலில் இருக்கலாம், இல்லை ரொம்ப அடிமட்டமான கஷ்டப்படக்கூடிய லெவலில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அது மாதிரியான வயசில் இருக்கக்கூடிய நபர்களை போய் கேட்டிங்கன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 16லேருந்து 21 வயசுக்குள்ளே எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இன்றைக்கி அப்படி இருக்கிறதுக்கான காரணம். நல்லா இருந்தாலும் இந்த முடிவுங்கிறது இந்த காலகட்டத்தில் எடுத்திருப்பாங்க. அதை கஷ்டப்பட்டுன்னு இருந்தால் கூட அவங்க எடுத்த முடிவு பார்த்திங்கன்னா இந்த வயசில் தான் அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. இந்த வயசு அது மாதிரி வயசு, படிக்கக்கூடிய வயசு. இதில் 7.5 சனி வரக்கூடாது. இந்த வயசில் 7.5 சனி ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்துச்சுனாக்கா நீங்கள் உங்கள் கையில் இருக்க மாட்டீங்க. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ அப்பா அம்மாவை நம்புறது நல்லது. அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டு அவங்க 4 பேர் கேட்டு சொல்லுவாங்க, என்ன படிக்கலாம், பசங்களுக்கு எப்படி எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கேட்டு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள கேட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது. நண்பர்கள் வழியில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நட்பு வட்டாரமே இருக்காது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். இப்போது இந்த விரய சனி ஆரம்பிக்கும் போது, இப்போ இல்லைனா கூட இந்த 2025 எண்டு பகுதியில் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தராக போயிடுவாங்க நம்மளை விட்டு. சொந்த பந்தங்களும் அதே மாதிரி தான். அது வயசு ரீதியாக வரும்னு வச்சிங்களேன். லவ் இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு லவ் இருக்குது, அந்த லவ் எல்லாம் இப்போ உடைய ஆரம்பிச்சிடும், இப்போ பிரிய ஆரம்பிச்சிடும், பிரேக்கப் பண்ணிவிடுவாங்க எதுவாக இருந்தாலும் சரி. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் அவயோக தசைகளாக இருந்துச்சுன்னா இந்த டைமுங்கிறது லவ் வரும். நீங்கள் முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். இது தவறான ஒரு நடவடிக்கைகளை இந்த 7.5 சனி ஆரம்பத்திலேருந்தே கொடுக்கும். இது எல்லாருக்குமே சொல்லலை. அவயோக தசைகளாக உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அந்த பரணி நட்சத்திரம் இந்த வயது காலகட்டத்தில், குறிப்பாக சொல்கிறேன்னாக்கா 26 25 வயசு வரைக்கும் சொல்லலாம், எடுக்கக்கூடிய முடிவுகள். நீங்களே படிச்சுட்டு இப்போ வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட 25 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ மேல் படிப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம், அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க. மேல் படிப்பு தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் வேலையே இல்லையா, அந்த வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துரும். ஆனால் மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும் இந்த காலகட்டங்கள். 26 வயசுக்கு மேலே 33 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. நான் செவ்வாய் தசைக்கு பொதுவாக சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, முதல் சுற்று சனி, செவ்வாய் தசை, பரணி நட்சத்திரம் அப்படின்னா, இப்போ செவ்வாய் தசையும் ஒரு சில பேருக்கு நடக்கலாம். உங்களுக்கு செவ்வாய் தசை முடிவு பகுதியாக இருக்கலாம்.
இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது சிறப்பான டைம் அப்படின்னு சொல்ல முடியாது. திருமணம் சார்ந்து முடிவுகள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமண தடைகளை அதிகமாக கொடுக்கும். திருமணமே கூடி வராத சூழ்நிலைகளை கொடுக்கும். இது யாராருக்கெல்லாம் அப்படின்னாக்கா, உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் நல்ல நிலைமையில இருந்துச்சுனாக்கா, இப்போ திருமணம் நடத்தியே ஆகணும். பெண்களாக இருந்தால் வயசாகி போகுது, திருமணம் பண்ணியே ஆகணும், காலம் சரியில்லை, நேரம் சரியில்லை, சுற்றி இருக்கிறவங்களும் சரியில்லை அப்படின்ட்டு உடனடியாக ஒரு முடிவு எடுப்பீங்க திருமண ரீதியாக. அப்படி எடுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த விரய சனியில் பண்ணிடலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜென்ம சனிலையோ இல்லை பாத சனிலையோ பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ விரய சனி காலகட்டம் தான், 2025 26 வந்து விரய சனி காலகட்டம் தான். இந்த டைமில் திருமணத்தை கொடுத்துரும். இருந்தாலும் ரொம்ப அலசி ஆராய்ஞ்சி பார்த்து தான் நீங்கள் திருமணத்தை நடத்தணும். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, அந்த தொழில் கொஞ்சம் கவனமாக ஆரம்பிங்க. தொழிலில் வந்து கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க, பெருசாக கடன் வாங்கி பெருசாக பண்ணாதீங்க. உங்கள் லக்னத்துக்கு இந்த செவ்வாய் அப்படிங்கிறது 6ஆம் இடத்து சம்மந்தப்பட்டாலோ இல்லை 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டாலோ, ராசிக்கு 8ஆம் அதிபதி அவர் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படின்னாக்கா, இந்த டைம் அப்படிங்கிறது ஒரு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஆனால் கடன் வாங்கி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் தான் இந்த நேரங்களை கொடுக்கும். அதனால் பெருசாக கடன் வாங்காதீங்க. அப்படி வாங்குற கடன் பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டு மேலே ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே லோன் வாங்குறது, இது மாதிரி எல்லாம் பண்ணலாம் நீங்கள். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா அந்த வேலை ரீதியாக அதை வச்சு நீங்கள் ஒரு லோன் வாங்கி நீங்கள் வீடு வாங்கலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, செவ்வாய் தசையில் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதில் வீடு சம்மந்தமாக, சொத்து சம்மந்தமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். சுய ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாக இருந்தாலோ 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ கடன் அமைப்புக்கு கொடுக்கும். தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் வரும். 33 வயசுக்கு மேலே 51 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள், இப்போ ராகு தசை நடக்குது. ஒரு சில பேருக்கு ராகு தசைங்கிறது ஒரு 55, 60 வயசு வரைக்கும் கூட இருக்கலாம். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து. இப்போ ராகு தசை நடக்குது, 7.5 சனி வேற. இந்த காலகட்டங்களில் வர 33 வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு தசை அப்படின்னா இது செகண்ட் ரவுண்டு சனி. அப்போ பொங்கு சனி தானே, உங்களுக்கு வந்து நிறைய கொடுக்கணுமே, வருமானத்தை கொடுக்கணுமே, வேலை கொடுக்கணுமே, கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தால் கொடுக்கும் அப்படின்னா, சனி பகவானுக்கு நட்பு கிரக வீட்டிலேருந்து தசை பண்ணிச்சுன்னா, உங்கள் லக்னத்துக்கு நட்பு கிரக வீட்டிலேருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பாக கொடுக்கும் இந்த சனி பகவான். இந்த 7.5 சனி ஆரம்பிக்கும் போது, இப்போ விரைய சனிலே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றா பார்த்தா ஒரு எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஏதோ சொத்து பத்து வாங்கி போடுறது, இல்லை தொழில் மாற்றிருப்பீங்க, ஒரு வேலையை மாற்றிருப்பீங்க, இந்த டைமில் எதனா ஒரு முதலீடு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த முதலீடுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வந்து யோக தசை அப்படின்னு எடுத்துக்க முடியாது, அங்கே உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். அவயோக தசையாக இருந்தாலும் இதுமாரி முதலீடு போட வச்சு அதுக்கப்புறம் வந்து அது பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். சனியோட வீட்டில் இருக்கக்கூடாது. உங்கள் சுய ஜாதகத்தில் கும்பத்துலேயோ இல்லை மகர ராசிலையோ 2 ராசியில் உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதலீடில் கொஞ்சம் கவனமாக இருங்க, தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாயோட வீடு, சந்திரனோட வீடு, சூரியனோட வீடு, இந்த இடத்துல இருந்து தசை பண்ணாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது பெருசாக பார்த்தீங்கன்னாக்கா அது பாதிப்புகளை கொடுக்கும். என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும்? கடன் பிரச்சனைகளை கொடுக்கும். தொழில் ரீதியாக வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுரும். அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் நடக்கும், இந்த 7 சனியில். ஆனால் இப்போ நடக்காது. ஒரு சில பேருக்கு தசை நல்லா இருக்கும். உங்களுக்கு யோக தசையாக இந்த ராகு தசை அமைஞ்சிச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இப்போ வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியில், இந்த சனி பகவான் பயிற்சியான உடனே வக்ரகதியில் வந்துடுவார். திரும்ப ரொட்டேஷன்லேயே இருக்கிறதுனால ஏற்கனவே உங்களுக்கு தசை நல்லா இருக்குது அப்படின்னாக்கா நல்ல பலன்கள் ஓடிட்டு தான் இருக்கும். இப்போ வருமான ரீதியாக எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு எடுத்துக்கலாம். இது எப்போ உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும்? அவயோக தசை, யோக தசை, இது எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 2026 அது வாக்கிய பஞ்சாங்கப்படி முழுமையாக அப்போ தான் மீனராசிக்கு இந்த சனி பகவான் வந்து அமரக்கூடிய டைம். அது வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதுக்கப்புறம் வந்து கும்பராசிக்கு போகாது. வக்ரமாயினா கூட மீனராசியில் தான் வக்ரமாகும். அந்த பலன்கள் அது மீனராசியில் இருக்கக்கூடிய பலன்களை தான் கொடுக்கும். அதாவது தசா புத்தி அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவான தசை, நல்ல தசை நடக்குதுன்ற பட்சத்தில் அவங்களுக்கு இப்போ வராது. நல்லாவே போயிட்டுருக்கு, 7.5 சனி ஆரம்பித்து நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ஜாலியாக போயிடுவீங்க, எதை பற்றியும் கண்டுக்காமல் போயிடுவீங்க. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி முழுமையாக 12ஆம் இடத்துல உட்காரது இல்லையா, அப்போ தான் உங்களுக்கு அந்த விரய சனியோட எஃபெக்டை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுக்கு யோக தசையா அவயோக தசையா அப்படின்றத முழுமையாக தெரியும், உங்களுக்கே தெரியாது. யோக தசையாக இருந்தாலும் இரட்டிப்பு யோகம், இன்னும் யோகத்தை கொடுக்கும், நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி. இப்போ
இப்போ 33 வயசுக்கு மேலேனா ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் பார்க்கலாம். திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, இது வரைக்கும் கல்யாணமே ஆகலை அப்படின்னா இந்த 7 சனியில் கல்யாணம் ஆகும். மன வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னாக்கா மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். விவசாயம் செய்கிறீங்க, அந்த விவசாயத்தில் வளர்ச்சி இல்லை, இந்த ராகு தசையில் நிறைய கஷ்டப்படுறேன் அப்படின்னா இந்த 7 சனிங்கிறது இரட்டிப்பு ராஜயோகத்தை கொடுக்கும். நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனையே வராது. திடீர்னு வருமானத்தை கொடுக்கும், திடீர்னு செலவு கொடுக்கும். எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது, எங்கேருந்து தான் போகுதுன்னு தெரியாது. எவ்வளோ வருது அப்படின்ற மட்டும் கணக்கு தெரியும், ஆனால் செலவு எப்படி ஆகுதுன்னே தெரியாது, சுத்தமாக இருக்காது. ஆனால் அது சுப செலவுகளாக இருக்கும். ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஏதோ ஒரு வகையில் இந்த ராகு அப்படிங்கிறது கைவிடாது உங்களை 7 சனியில். சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணுமே தவிர மற்றபடி வேறு எங்கே இருந்தாலும் சரி. இப்போ சந்திரன், சூரியன், செவ்வாய் இவங்கெல்லாம் யோகராக வந்தால் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக கொடுக்கும். அது 2 பலனும் கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், செலவு கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராப்பர்ட்டியாக சேர்ந்துடும், வீட்டில் ஒரு வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த வயசில் இருக்கிறீங்க, நீங்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். விரயம் அப்படின்னாக்கா அதிகப்படியாக சுப விரயங்கள் திருமண ரீதியாக. அதே பெரியவங்க இருக்கிறீங்க, நீங்கள் இருக்கிறீங்கன்னா பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்த்துருவீங்க. 7 சனி முடியறதுக்குள்ள உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே திருமணம் நடந்துடும். திருமணம் தடையே படாது. அந்த செலவு இப்படி தான் வைக்கும். ஒரு 10 லட்சம் 20 லட்சம் செலவு வச்சிடும். ஒவ்வொரு பசங்களுக்கு இதுமாரி செலவு பண்ணி திருமணம் பண்ணுறது ஏதோ ஒரு எங்கே தான் வரும்னு தெரியாது, அதுமாரி செலவுகளை அதிகமாக கொடுக்கும். இப்போ சொந்த தொழிலில் இருக்கிறீங்க, அந்த தொழிலுங்கிறது வளர்ச்சி, நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ராகு தசையில் கும்பராசி மகர ராசியில் 2 இடத்துல இருந்தால் மட்டுமே உங்களுக்கு பலன்கள் கம்மியாக கிடைக்கும். மற்றபடி சூரியன், சந்திரன், செவ்வாய் வீட்டிலேருந்து ராகு தசை பண்ணிச்சுனாக்கா நல்ல பலன்கள் நடக்கும், கூடவே கெடு பலன்களும் நடக்கும். 2மே ஈக்குவலாக இருக்கும். யோக தசைன்னு சொல்லிக்க முடியாது, சமமாக இருக்கும். வருமானமும் செலவும் சமமாக இருக்கும். சேமிப்புகள் இருக்காது. சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த ராகு தசையில். ராகு தசைக்கு உண்டான விரிவான வீடியோவை நான் தெளிவாக இன்னொரு முறை நான் பதிவு போடுறேன். 51 வயசுக்கு மேலே 67 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசையில் இருக்கிறீங்களா, ராசிக்கு 9ஆம் அதிபதி தசை, விரையாதிபதி தசை. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இது யோக தசைன்னு சொல்லலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, என்ன ஒன்று 6, 8, 12 உங்கள் லக்னத்துக்கு மறைஞ்சிருந்து தசை பண்ணக்கூடாது. இப்போ ரிஷப லக்னம் இல்லை துலா லக்னமாக இருந்துச்சுனாக்கா, கன்னியா லக்னம், மிதுன லக்னமாக இருந்துச்சுனாக்கா இந்த 4 லக்னங்களுக்கு குரு பகவான் நன்மை செய்யாது, அவயோக தசை தான். இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்லதும் செய்யும், கெடுபலனும் கொடுக்கும். உடல்நல ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகிறது. நன்மையும் உண்டு. அந்த நன்மை எது அப்படின்னாக்கா, பாகிஸ்தானாதிபதி தசையா அந்த ராசிக்கு வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஒரு இடம் வாங்கி போகிறது, சொத்து ரீதியாக நல்ல ஒரு லாபம். இந்த குருதசையில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் திருமணத்தை முக்கியமாக முடிச்சிடலாம். பசங்க இருக்கிறாங்க, திருமணம் நடக்கலை, இப்போ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா 7 சனி முடிக்கிறதுக்காட்டியும் உங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிடும். எல்லாருக்குமே திருமணம் பண்ணிவிடுவீங்க. 2 பசங்க இருந்தாலும் சரி, 3 பசங்க இருந்தாலும் சரி. நிறைய பேருக்கு பார்த்துருக்குறேன், 7 சனியில் இந்த மாதிரியான வயசு காலகட்டத்தில் 7 சனி வரும்போது நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் நடந்துடுது. அதே மாதிரி ஆண்களாக இருந்தாலும் சரி, திருமணம் கூடி வந்துடுது. வீடு கட்டுறீங்க, ப்ராப்பர்ட்டி ரீதியாக இது மாதிரியான ஒரு சின்னதாக ஒரு மனம் வாங்கி போகிறது, இது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துரும். கேரண்டியாக சொல்லணும் அப்படின்னாக்கா, சனி பகவானுடைய பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது, 6ஆம் இடத்துல இருக்குது, ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. இந்த 3 இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா, ஒன்று திருமணத்துக்காக வெயிட் பண்ணிங்கன்னா திருமணம் கூடி வந்துடும். அப்படி இல்லைனா ப்ராப்பர்ட்டி சேர்க்கை. முழுமையாக சொல்லணும் அப்படின்னாக்கா 80% வீடு கட்டக்கூடிய யோகம், ப்ராப்பர்ட்டி ரீதியாக இது மாதிரியான அமைப்புகள். செவ்வாயினாவே வீடு கட்டுறது தான். மண் மனை சார்ந்த ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த குரு தசையில். 66 வயசுக்கு மேலே 86 வயசு வரைக்கும் சனி தசை, 19 வருடங்கள். இந்த சனி தசை அப்படிங்கிறது உடல்நலத்தை பாதிக்கும். இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நல ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும், சொந்த பந்தங்கள் ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இது மாதிரியான ப்ராப்ளம் வராது. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ரொம்ப நாள் நீங்கள் நினச்ச காரியம் நடக்காமல் இருக்குது அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் நடக்கும். சுப விசேஷங்கள் அதிகமாக உண்டு. இருந்தாலும் தொழிலில் இருக்கிறீங்களா, இந்த தொழிலை நீங்கள் விட்டுட்டு சைலண்ட்டாக பசங்க கையில் கொடுத்துட்டு வீட்டில் உட்கார்றது நல்லது. வேலை வாய்ப்பில் இருக்கிறீங்களா, இந்த காலகட்டத்திலே வேலைக்கு போய் தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு முன்ன பின்ன தான் கிடைக்கும், வருமானம் கூட தடைப்பட்டு தான் கிடைக்கும். இப்போ ஓய்வு எடுக்கக்கூடிய காலம் இந்த 7 சனி ஃபுல்லாகவே. இந்த சனி தசையில் எதையும் போட்டு மனசில் போட்டு குழப்பிக்காமல் சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது. எல்லாமே நடக்கிறது
ஏழரை சனியோட கர்ம அடிப்படையில் தான் நடக்கும். 3வது சுற்று சனி மரண சனி அப்படின்னு நினைக்காதீங்க. மரண சனி அப்படி கிடையாது, உடல்நலத்தை பாதிக்கும். இது நல்ல தசையாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தசை வருது, உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா அப்படி நினைக்காதீங்க. பசங்களுக்கு பிரயோஜனம். ஆனால் அந்த பசங்களுக்கு அதாவது உங்கள் வாரிசுகளுக்கு ஒரு பெண் கட்டி கொடுத்துருப்பீங்க, அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கிடைக்காங்க, ஒரு வெளிநாடு வேலை கிடைக்கும். இது மாதிரியான ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அங்கே உடல்நலம் சரியில்லாமல் இருப்பாங்க, டக்குன்னு உடல்நலம் சரியாகும், ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க. பெண்ணோ சரி, பெண் பக்கத்தில் இருக்கிறதுனால வாரிசு இல்லைன்னு ஆகிடாது, அது எங்கே போனாலும் அது வாரிசு தான், அவங்களோட டைம் அவங்களுக்கு செல்லுபடியாகும். ஆணாக இருந்தாலும் சரி, பக்கத்துலேயே இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியே பிரிஞ்சிருக்கிறாங்க, அவங்க 2 பேர் கணவன் மனைவியோ வேற எங்கேயோ வேலை நிமித்தமாக அவங்க வெளியே இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு அந்த தொழில் வேலை வாய்ப்பு அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு விதி விலக்கு உண்டு. அவங்களுக்கு 7ரை சனி அஷ்டம சனி இருக்கக்கூடாது, அவங்களுக்கு சனி தசை நடக்கக்கூடாது, சனி புத்தி நடக்கக்கூடாது. சனி சம்மந்தப்பட்டது மட்டும் நடக்காமல் இருந்தால், உங்களுடைய சனி பகவானுடைய தசை யோக தசையாக இருந்தால் ராசிக்கு நல்லது செய்யாது, ஆனால் கலப்படமாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறது, உங்களோட பசங்களோட வளர்ச்சி இந்த காலகட்டங்கள் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். இது சனி பகவானுடைய தசை. எதையுமே எடுத்து யாரையும் நம்பி பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ இந்த நேரங்களை வேண்டாம். 86 வயசுக்கு மேலே 17 வருடங்கள் புதன் தசை. புதன் அப்படிங்கிறது 3-6 கூடைய தசை. இந்த 3-6 கூடைய தசை பெரும்பாலும் நோய் நொடியை உருவாக்கும், கடன் பிரச்சனைகளை உருவாக்கும். இந்த டைம்லலாம், இந்த வயசுலலாம் யாரோ தொழில் பண்ணலை, வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஓய்வில் தான் இருக்கிறாங்க. உடல்நலத்தை பார்த்துக்கிறது நல்லது. இது வந்தாலும் சரி வராட்டியும் சரி பெருசாக ஒன்றும் கிடையாது, சைலண்ட்டாக ஓய்வில் இருக்கிறது நல்லது. தொழிலில் இருக்கிறீங்களா ஓய்வில் இருங்க, ஓய்வு பண்ணிக்கங்க. இப்போ நீங்களாக ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது, பசங்க கையில் கொடுத்துட்டு. வேலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, வேலையில் இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். இப்போவே அந்த பசங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்கள் வாரிசுங்களுக்கு அதை நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சொத்து ரீதியாக சுயசம்பாத்திய சொத்தாக இருந்தாலும் சரி, அது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த எண்ணமே தோணாது. உங்களுக்கு முடிவு காலம் வந்துச்சுனாக்கா அதை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. சொத்து இருந்துச்சுன்னா அது என்ன தேவையோ அதை இந்த காலகட்டங்களில் பண்ணீங்க. இப்போ வரும் அப்படி இல்லை, உங்களோட பூர்வீக சொத்து, மூதாதையர்கள் சொத்து, அது எல்லாமே சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி பகவான் 12ஆம் இடத்துல வரும்போதும் உங்களுக்கு ஒவ்வொரு தசைக்கும் சிறப்பான யோகத்தை கொடுப்பார். நன்றி.